நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்ன? முழு விவரங்கள். இந்த நடிகர் சங்கத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடைய காலம் மார்ச் 19ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் நடந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் மேலும் 3 ஆண்டுகளுக்கு பதவி காலத்தை நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை எதிர்த்தும் தேர்தலை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆணையராக நியமித்து தேர்தலை நடத்த கோரியும் நடிகர் நம்பிராஜன் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை சேர்த்து சென்னை நீதிமன்றம் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. நிலையில் இந்த வழக்கில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நடிகர் விஷால் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் நடிகர் சங்கத்திற்கு கட்டடம் கட்டுமான பணிகள் 25 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு 60% கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் தங்களுடைய பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதம் முடிவடைய இருந்த நிலையில் 2025 முதல் 2028 புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டால் சங்க நிர்வாகத்தின் கட்டடப் பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் பொதுக்குழு செயற்குழுவில் தற்போதைய நிர்வாகிகளுடைய பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயக அடிப்படையில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் பொதுக்குழுவுக்கு உச்சபட்ச அதிகாரம் உள்ளதாகவும் பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதவிக்கால நீட்டிப்பில் எந்தவித விதிமீறலும் இல்லை எனவும் விதிகளுக்கு உட்பட்டு பொதுக்குழு தீர்மானத்தில் 300 பேர் கையொப்பமிட்டுள்ளதாகவும் அதற்கான ஆவணம் பதிவுத்துறை பதிவாளரிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கு உள்நோக்கத்துடன் தொடரப்பட்டுள்ளதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் விசாரணையுடைய பதில் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து விரிவான வழக்கிற்காக இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 9 இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.